ஹலோ நண்பர்களே, இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, பெரம்பலூர் மாவட்டம் தெரணியில் உள்ள ஆஞ்சநேயர் மலையில் தாங்க இருக்கோம். இப்போ நம்ம பார்க்குறது பெருமாள் ஆலயத்திலேயே ஐயப்பனும் இருக்காருங்க. அந்த ஆலயத்தை தான் இப்போ நம்ம பார்க்குறோம். அடுத்தபடியாக நம்ம மலை மேலே ஏறலாம். இந்த மலையை பாருங்கள், எவ்வளோ பிரமிப்பாகவும் அழகாகவும் இருக்குது பாருங்கள். இதுதாங்க மலை ஏறக்கூடிய படிக்கட்டு. இங்கே மேற்கு புறமாக உள்ள விநாயகரை வணங்கிட்டு நம்ம அடுத்தபடியாக ஆஞ்சநேயரையும் வணங்கலாம். இது ஆஞ்சநேயர் பாதம் பாருங்கள். அடுத்தபடியாக இந்த பக்கம் ஆஞ்சநேயர் இருக்காருங்க. இவரையும் தரிசனம் பண்ணிப்போம். இப்போ இது மேலே ஏறலாங்க படிக்கட்டில். இங்கே உள்ள படிக்கட்டு எல்லாமே கருங்கற்கால் அமைக்கப்பட்டிருக்குங்க. அதனால் ஏறுவதற்கு சிரமமும் இல்லாமல் இருக்குங்க. படிக்கட்டும் ரொம்ப அதிகமாகவும் இல்லாத இருக்குங்க. இந்த மலையில் பல அரிய வகை மூலிகைலாம் இருக்குதுன்னு சொல்லப்படுதுங்க. இந்த கோயிலில் என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெற்றிலை மாலை சாத்தி எடுத்த காரியத்தில் வெற்றி பெறவும் மனநிறைவு பெறவும் இங்கே வழிபாடு செய்யப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் வடமாலை சாத்தி வழிபட்டால் சர்ப்ப தோஷமும் நவகிரக தோஷமும் நீங்குன்னு சொல்கிறாங்க. தல புராணத்தில் போர்க்களத்தில் அம்புப்பட்ட காயங்களுக்கு மருந்தாக அனுமன் தன் உடல் முழுவதும் வெண்ணெய் பூசி கொண்டதாக ஒரு நம்பிக்கை இருக்குங்க. அதனால் இங்கே உள்ள ஆஞ்சநேயருக்கு ஒவ்வொரு சனிக்கிழமையும் வெண்ணெய் காப்பு சாத்தி விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருதுங்க. இந்த வெண்ணெய் காப்பு அணிந்த அனுமனை வழிபட்டால் துன்பங்கள் படிப்படியாக நீங்கும் என்று சொல்லப்படுதுங்க. இங்கே உள்ள ஆஞ்சநேயருக்கு ஒவ்வொரு வருஷமும் வருகின்ற புரட்டாசி சனிக்கிழமைகளில் திருவண்ணாமலையில் தீபம் ஏற்றி வழிபடுவது போல் இங்கும் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யப்பட்டு வருதுங்க. பொதுவாகவே ஆஞ்சநேயர் வழிபாடு செய்தாலே வலிமை, வீரம், அறிவு, பணிவு ஆகியவற்றுக்கு ஒரு சிறந்த உதாரணமாக இருக்கக்கூடியவர் தாங்க. இந்த ஆஞ்சநேயரை வணங்குவதால் நவகிரகங்களால் ஏற்படும் தோஷங்களும் நீங்குங்க. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வது மிகவும் சிறப்புங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.